விஜய் ஒரு பச்சோந்தி அப்படின்ற மாதிரி நிறைய திமுகவுக்கு உள்ளே இருக்கிறவங்க பேசின்னு இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்ப கூலாக நடந்துப்பார் திமுக கூட. திமுகவுக்காக நான் ஓட்டே போட்டேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அதையும் இதையும் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு சின்ன டவுட் வருதுங்க. ஏன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் திமுகவை பற்றி ஓப்பனாக இந்த மாதிரிலாம் அடிச்சு பேசினது கிடையாது. அப்போ வந்து ஒரு பயம் இருந்தது, ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. அது பயமா ரெஸ்பெக்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது பர்சனலாக. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கும் வந்து கொஞ்சம் இவர் ஒரு வேளை கலர் மாறுற ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தோணுது. நான் வந்து அவர் பச்சோந்தின்னு சொல்ல வரல. அது மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க வெளியில், திமுககாரங்க மெயினாக பேசிக்கிறாங்க. என்னப்பா அப்படியே இருந்தான்ப்பா, அவன் அப்படியே சைலண்ட்டாக இருந்தான்ப்பா, அப்படியே நின்று அண்ணா 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 சார் 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 ஐயா 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 அப்படின்ற மாதிரி பேசிட்டு இன்றைக்கி வந்து நான் உழைச்சி சம்பாதிச்ச காசில் வந்து நான் பேசுகிறேன், நான் உழைச்சி சம்பாதிச்சவன் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்படின்னா மு.க. ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து உழைக்காமல் சம்பாதிச்சாங்க, நீங்கள் திருடி சம்பாதிச்சிங்க, திருடி சம்பாதிச்சவனுக்கே இவ்வளோ கொழுப்பு இருந்தால் உழைச்சி சம்பாதிச்சேன் எனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் பேசிட்டாருன்னு வைங்க. இதே வந்து உள்துறை அமைச்சர் இல்லைன்னா வந்து பிரதமர் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுவீங்களா, இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் போடுவீங்களா, என்ன மிரட்டி பார்க்குறீங்களா, என்ன சிஎம் சார் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் எனக்கு வந்து இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் என்ன படுதுன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இவ்வளோ ஓப்பனாக இப்படி வந்து பேசினது கிடையாது. இப்போ ஒரு ஆள் மேலே வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது, ஒரு ஆள் வந்து சரியில்லை, ஒரு அரசியல்வாதி வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, இவர் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாதுல்ல. இவர் வந்து இன்றைக்கி தான் பணக்காரர் ஆனார், இல்லை இன்றைக்கி தான் இவருக்கு ஃபேம் வந்தது அப்படின்ற மாதிரி கிடையாதுல்ல. 2-3 கூட்டங்கள் அது பார்த்ததுக்கு அப்புறம் இவர் இப்படி மாற்றி பேசுகிறாரு, இவர் இப்படி திமுகவை வந்து எதிர்த்து பேசுகிறாரு, திமுக தான் எதிரி அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஏண்டா நல்லா தானேடா போயிருந்தது, திடீர்னு வந்து ஏன்பா நீ திமுகவை எதிர்த்து பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்ம டிஎம்கே ஆளுங்கள்லாம் பேசிக்கிறாங்கன்னு வைங்க வெளியில். என்னப்பா திடீர்னு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு இதுவும் கிடையாது, நீ அரசியலுக்கு வரேன்றதுக்காக மட்டும் நீ வந்து இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு வைங்க. அது கேட்கும்போது ஒரு லாஜிக்கலி கொஞ்சம் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நான் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு சீமான் ஒரு பதில் வேறு கொடுத்துருக்காரு. ஏன்னா நீ உச்சத்தை விட்டு வான்னு யாராவது கேட்டாங்களா? நீ உச்சத்தை விட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லி காட்டின்னு இருக்கக்கூடாது. ஒரு தாய் வந்து நான் உனக்கு பால் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி பேசுமா? அப்படி பேசுனா அந்த தாய் மேலே உனக்கு மதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி அவர் பயங்கர ஒரு சிந்தனையாளர்னு வைங்க. நம்ம சீமான் வந்து யாரும் யோசிக்காத விஷயத்தெல்லாம் நடுவில் வந்து புட்டு வைப்பார். அதுதான் தெரியுமே நம்மளுக்கு. அரசு வேலையாக வந்து நீ ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இதெல்லாம் வந்து ஒரு அரசு வேலையாக்கு, அதெல்லாம் ஏன் ஆக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்டு ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் உருவாக்குனவர் தான் அவர். ஆனால் அவர் கேட்குற இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸு கேட்கும்போது நம்மளுக்கே எனக்கு வந்து பர்சனலாக ஒரு ஃபீலிங் வருதுன்னு வைங்க. ஆமாம், உச்சத்துலேருந்து வந்துட்ட, சரி நீ வந்துட்ட, மக்களுக்காக சேவை செய்யணும்னு வந்துட்ட, அதை ஏன் வந்து சொல்லி காட்டுற அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. நான் சொல்கிறது இப்போ விஜய்க்கு எதிராக நான் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. விஜய் வந்து ஒரு வேளை நல்லவராக இருக்கலாம். என்னுடைய ஒரே பாயிண்ட்டு தாங்க, போன வீடியோவிலே நான் சொன்னது இதே பாயிண்ட்டு தான். விஜய் வந்து நல்லவராக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசாங்கம் அமையும் போது அந்த அரசாங்கம் வந்து கரெக்டாக இயங்கணும்னா ஓரளவுக்கு கரெக்டாக, எந்த அரசாங்கமுமே வந்து கரெக்டாக இயங்குறது இல்லைன்னு வைங்க. அதில் ஓரளவு கரெக்டாக அமையணும்னா என்ன வேணும்னா அந்த கட்சியில் இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸு அந்த அவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கணும். விஜயுடைய கட்சியை பார்க்கும்போது ஒரே விஷயம் தான் கேட்க தோணுது. உங்கள் மினிஸ்டர்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கப்பா, நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கன்னு வைங்க, இதை உங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஆகிடுமே. அப்புறம் நீங்கள் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்க? ஏன்னா வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னு வைங்க, வீடு வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு நம்ம வாங்கினோம்னா பிரச்சனை இல்லை. இதே வந்து சும்மா ஒரு வீடு வாடகை எடுத்து நம்ம போகிறோம், அங்கே ஒரு சின்ன விஷயத்துக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். ஒரு கண்ணாடி இல்லை, சிம்பிளான விஷயங்க, ஷேவ் பண்ணுறதுக்கு கண்ணாடி இல்லை தலை வாடுறதுக்கு கண்ணாடி இல்லை, சீப்பு எங்கே வச்சு இது காணோம், அது அந்த பெட்டியில் இருக்குதா, அது அந்த பாக்ஸில் இருக்குதா, தேடுப்பா என்னப்பா இது அப்படின்ற மாதிரி. நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது வந்து மெயினாக ஒரு அரசாங்கம் அப்படின்றத வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணி அதை கரெக்டாக நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு விஷயத்தில் இவங்க சிஎம் ஆனால் கூட, விஜய் சிஎம் ஆனால் கூட அந்த விஷயத்தில் இவங்க வந்து தோல்வியை தான் சந்திப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா இவங்களுடைய கட்சி, இவங்களுடைய அந்த மினிஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து டைம் ஆகும்.
அதில் நிறைய ஊழல் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். இப்போவே வந்து அவங்க கட்சியிலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போய் அது போய் இது போய் அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு வைங்க. இவங்களுக்கு இந்த கூட்டம் வருது, இந்த கூட்டம் வர்றதை பார்க்கும்போது எதிர்கட்சிகள்லாம் பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு மேட்டர் தானே தவிர, இது வந்து ப்ராக்டிக்கலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதாவது ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷன், நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அது இதெல்லாம் ஃபில் பண்ணி இருந்தால் கூட அங்கே போகும்போது உங்கள்கிட்ட டப்புன்னு ஒரு 4 கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க. அந்த ஃபார்ம் எடுங்க, அந்த இது ஃபோட்டோ காப்பி எடுங்க, ஜெராக்ஸ் எடுங்க, இது எடுங்க, உங்களுடைய ஆதார் எடுங்க, அது இதுன்னு கேட்கும்போது இதெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். இதே வந்து ஆர்கனைஸ்டாக வைக்கலன்னு வைங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஒரு மேட்ரு தான் வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் இவர் கட்சிக்கு இருக்கிற ஒரு ஃபால்ட்டு. இவர் கட்சியில் வந்து இவர் மட்டும்தான் அந்த ஒரு ப்ராமினன்ட் ஃபிகராக தெரிகிறாரு. புரியுதுங்களா? நான் சொல்ல வர பாயிண்ட் அது ஒன்று தான். இவர் ஒரு ஆள் தான் வந்து பேசுகிறாரு, இவர் ஒரு ஆள் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் திமுகவில் எத்தனை தலைவருங்க இருக்காங்க, இல்லை அதிமுகவில் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை பிஜேபியில் எத்தனை பேர் இருக்காங்க. பிஜேபிக்கு ஒரு ஃபால்ட் இருக்குன்னு வைங்க, தமிழ்நாட்டில் வெறும் அண்ணாமலை தான் வந்து தெரிஞ்சார். அதனால தான் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் என்ன நடந்ததுன்றது நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்து கூட்டம் வந்ததுன்னா இந்த கூட்டம்லாம் வந்து வாக்குகள்லாம் மாறாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க நண்பா, அது உண்மையா அப்படின்லாம் கேட்குறாரு. ரொம்ப ஃபயராக மாறிட்டார். புஷ்பா வந்து ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படின்றத காட்டுறதுக்கு நேரம் வந்துச்சுன்ற மாதிரி பேசினிருக்காரு. இன்னும் அதான் நடக்குதுன்றத இன்னும் ஒரு 6 மாதமா இல்லை ஒரு 8 மாதமா 6 மாதத்தில் பார்த்துடலாம் போல இருக்குது. ஆனால் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தாங்க கேட்க தோணுது. நம்ம ஊர் கதைங்களெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இதில் வேறு நடுவில் நம்ம ட்ரம்ப் ஏதோ விசா மேலே $1,00,000 ஏதோ போட்டுக்கிறாராமே. இந்தியன்ஸ் இனி வர வேணான்ற மாதிரி ஏதோ ஒரு மேட்டர்லாம் பண்ணிக்கிறாரு. அது வந்து மோடிஜியை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் அவருக்கு ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. அவர் போய் அவங்க பார்லிமெண்ட்லேயே பேசிட்டாருன்னு வைங்க. இதே ட்ரம்ப் தான் கொண்டு போய் பேச வச்சார். அரசியலில் இதெல்லாம் சாதாரண வைப்பா, என்ன சொல்கிறது.